ஐயோ! இட்லி போச்சே! ஹாய் குட்டீஸ்! இன்னைக்கு நம்ம நிலா நைட்ஸ் சேனல்ல ஸ்டோரி 11 பார்க்கலாமா? ஸ்கூல்ல ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக் பெல் அடிச்சதும் 7th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாரும் பசியில கத்திட்டே லஞ்ச் பாக்ஸ் ஆர்வமா ஓபன் பண்றாங்க. நம்ம பையன் அருண் மட்டும் அப்செட் ஆகிட்டான். என்னப்பா இது, வாரத்துல 3 நாளும் இட்லி தானா, சாப்பிடவே பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ராம்பாக்ஸ்ல இருந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் கம கமன்னு அடிக்கவும் அருணுக்கு நாக்குல எச்சி ஊறி சாப்பிட்டே ஆகணும்னு தோணிருச்சு. ராம்கிட்ட கேட்க ஒரு மாதிரி கூச்சமா இருந்ததால, டே ராம், அங்க பாடுறா, பிடி சார் வராரு, ஷூ பாலிஷ் போடாதவங்களுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி அவனை நைஸா டைவர்ட் பண்ணிட்டு அவன் அங்கிட்டு திரும்புற நேரமா பார்த்து இவன் ஒரு பன்னீர் பீஸ் எடுத்து வாயில போட்டுக்கிட்டான். ராம் திரும்பி பார்த்துட்டு இங்க இருந்த பன்னீர் பீஸ் எங்கடான்னு கேட்டப்போ, அதுக்கு என்ன ரெக்க முளைச்சு பறந்தா போயிட போகுது அப்படின்ட்டு கலாய்ச்சி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்பதான் அவன் பாக்குறான், பன்னீர் எடுக்கிற வேகத்துல அவனோட இட்லி பாக்ஸையே அவன் தட்டி விட்டுட்டான் போல. அவங்க அம்மா மார்னிங் 5 மணிக்கு ஆசையா செஞ்சு கொடுத்த எல்லா இட்லியும் கீழே விழுந்து வேஸ்ட் ஆயிட்டு. அதுவும் இல்லாம அருண் வாயில ஒட்டி இருந்த பன்னீர் மசாலாவை நம்ம ராம் பார்த்துட்டான். டேய், நீ கேட்டிருந்தா பாதி சாப்பாடே கொடுத்துருப்பேன்ல, ஏன் பொய் சொல்லி ஏமாத்தின, இப்ப பாரு உன் லஞ்சும் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணி கேட்கவும் அருணுக்கு அது ஒரு மாதிரி ஆயிட்டு. உடனே அருணும் சாரிடான்னு மனசார கேட்கவும் ராம் எல்லாத்தையும் மறந்துட்டு சரி விடு வா நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு 2 பேரும் ஹாப்பியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் மற்றவங்களை ஏமாத்தி வாங்குற எதுவும் நிம்மதி தராது, இருக்கிறதும் போயிரும்னு அருணுக்கு புரிஞ்சது. அவ்வளோதான் அந்த ஸ்டோரி. பை பாய்.